Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 1ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் நமக்கு மொத்தமாக ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை வந்து சால்வ் பண்ணுவோம் இன்றைக்கி வீடியோவில், ரைட்? ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் நம்பர் 1, show that the function. So show that, prove that ன்னு கொடுத்தா அது டெஃபினட்டாக ட்ரூ, அது நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். f is a function from script r என்ன set of all real number. So set of all real number to x, that is a set. அந்த செட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, set of all x belongs to real number such that -1 less than x less than 1. ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இப்படி இதுக்கு இன்னொரு மீனிங் இன்னொன்று எப்படி சொல்லலாம், ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -1, 1 இப்படியே இதை டிஃபைன் பண்ணிக்கலாம், ரைட்? அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்லேருந்து -1, 1 அப்படிங்கிற இன்டர்வல்குள்ளே போகிற ஒரு ஃபங்க்ஷன். அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, f of x can be written as x divided by 1 plus modulus x, x belongs to real number is 1 to 1 and on to function அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 1 to 1 and on to அப்படின்னு ரெண்டையுமே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஓகே, சொல்யூஷன் என்ன பண்ணோம், அப்போ கிவன் எழுதிக்கிறேன். கிவன் f is a function from set of all real number to set of all x belongs to real number such that -1 less than x less than 1. அதாவது set of all real numberலேருந்து -1, 1க்குள்ளே போகிற ஒரு ஃபங்க்ஷன் பை f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x divided by 1 plus mod x where x belongs to set of all real number. ஓகே, ஸோ இப்போ 1 to 1 ப்ரூஃப் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு இமேஜ் எடுத்து அது ரெண்டு ஃபங்க்ஷனும் சேமாக இருக்குன்னு சொல்லணும். அதாவது ஃபார் எனி x1, x2 belongs to r, let f of x1 equal to f of x2 நம்ம எடுத்து x1 equal to x2ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ வாட் இஸ் யுவர் f of x? f of xனா x by 1 plus mod x. அப்போ f of x1னா x1 divided by 1 plus modulus of x1 which is equal to f of x2னா x2 divided by 1 plus mod x2. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனும் முடிஞ்சு. இப்போது இந்த x1 ரெண்டு விதமாகவும் வரலாம், ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம இதை சூஸ் பண்ணுறது வந்து டொமைனில் இருந்து, கரெக்டாக? அப்போ பாசிட்டிவாக இருந்தால் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் என்னவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, if x1 is positive and x2 is negative அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். இது x1 வேல்யூ பாசிட்டிவாகவும் x2 நெகட்டிவாகவும் இருந்தால் என்ன வரும், சிமிலர்லி x2 பாசிட்டிவ் x1 நெகட்டிவாக இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிற ரெண்டு கேஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ்னா என்ன, 4 கேஸ் நமக்கு, ரைட்? ஸோ தட் அப்போ x1 divided by 1 plus x1 இது பாசிட்டிவ், அதனால நான் இதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறேன். டிவைடட் பை x2 divided by 1 minus x2, ஏன்னா இது நெகட்டிவ், அதனால நான் இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் மாடுலஸ் வேல்யூ மட்டும் நெகட்டிவாக எடுத்துக்கிறேன். இங்கே மாடுலஸ் வேல்யூ பாசிட்டிவாக எடுத்துருக்கேன், ஏன்னா அது பாசிட்டிவ்ங்கிறதால. ஓகே, இப்படி வருது. தென் இதை எங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் என்ன வரும், x1 into 1 minus x2 which is equal to x2 into 1 plus x1 அப்படின்னு வருமா? தென் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 into x1 ஸோ x1 into x2 minus x1 x2 which is equal to x2 plus x1 x2. தென் இந்த x1 x2 எங்கேயோ கொண்டு வந்தீங்கன்னா x1 minus x2 is equal to 2x1 x2 அப்படின்னு வருது, ரைட்? ஸோ x1 ஒரு பாசிட்டிவான நம்பர் அண்ட் x2 வந்து என்னவா பண்ணியிருக்கோம், நெகட்டிவான ஒரு நம்பராக எடுத்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ x1 is greater than x2, கரெக்டாக? இதான மீனிங். x1 பாசிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x1ன்றது ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க, x2 வந்து ஒரு -2னா 5 பெருசா -2 பெருசா, 5 தான் பெருசு. ஸோ x1 is greater than x2. அப்போ இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா x1 minus x2 என்ன ஆகும், which is greater than 0ன்னு வரும், ரைட்? ஸோ x1 minus x2 வந்து greater than 0வாக வரணும் அப்படிங்கிறது கண்டிஷன். பட் 2x1 x2 இஸ் நெகட்டிவாக வரும், கரெக்டாக? ஏன்னா x1 பாசிட்டிவ் x2 நெகட்டிவ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு நெகட்டிவ் வரும். 5 -2னா 5 into -2 -10, ஸோ இன்ட்டு 2 பண்ணாலும் -20, ரைட்? அப்போ இது நெகட்டிவ் வேல்யூ. பட் இது வந்து என்னது, பாசிட்டிவ் வேல்யூ. இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் வர முடியுமா? டெஃபினெட்லி நாட் பாசிபிள், ரைட்? ஸோ 2x1 x2 is less than 0. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ், ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ 2x1 x2 is not equal to x1 minus x2, இது வராது. ஸோ இஃப் x1 is positive and x2 is negative, 1 to 1 கேஸ் நம்மளுக்கு பேசவே முடியாது, ஏன்னா அது நமக்கு வந்து ட்ரூவாக இருக்காது. ஸோ தட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஆல்டர்னேட்டில் எடுக்க முடியாது. சிமிலர்லி
என்ன பண்ணலாம், இஃப் x1 இஸ் நெகட்டிவ் அண்ட் x2 இஸ் பாசிட்டிவ்னு இருந்ததுன்னு வைங்க, சேம் இப்போ மேலே பார்த்தா மாதிரி இதை பாசிட்டிவ் இதை நெகட்டிவ்னு எடுத்தா மாதிரி இதை நெகட்டிவ் இதை பாசிட்டிவ் எடுத்தால் என்ன வரும், சேம் எஃப் இஸ் நாட் 1-1 வரும். மேலே பேசினா அதே கேஸ் தான் நமக்கு திரும்ப ஃபாலோ ஆகும். என்ன ஆகும், ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ் எடுத்த மாதிரி இந்த இடத்துல மைனஸ் போடுவோம், இந்த இடத்துல ப்ளஸ் போடுவோம். சிமிலர்லி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நிற்கும். ஸோ தட் ஃபைனலி சேம் ஆர்குமெண்ட் தான் நம்ம பேசுகிற மாதிரி வரும். ஸோ எஃப் இஸ் நாட் 1-1 இந்த கேஸ்லையும். therefore x1 and x2 have to be either என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ரெண்டுமே தான் இருக்கணும். ரைட், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி we cannot proceed with 1-1 and all. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஆர் நெகட்டிவாக இருக்கணும். இஃப் x1 and x2 ஆர் போத் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிஷன் f of x1 equal to f of x2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ டினாமினேட்டர் அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவாகவே எழுதிக்கலாம். ஸோ அப்போ x1 டிவைடட் பை 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் x1 எழுதணும். x1 பாசிட்டிவாக எடுத்ததால் ப்ளஸ் x1. சிமிலர்லி x2 டிவைடட் பை 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் x2ன்னு எடுப்போம், விச் இஸ் அகைன் x2 பாசிட்டிவ்ங்கிறதால ப்ளஸ் x2. ஸோ இதை எங்கேயோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ x1 இன்ட்டு 1 ப்ளஸ் x2 இஸ் ஈக்குவல் டு x2 இன்ட்டு இந்த டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் x1. தென் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள், x1 ப்ளஸ் x1 x2 இஸ் ஈக்குவல் டு இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணால் x2 ப்ளஸ் x1 x2ன்னு வரும். தென் இந்த x2 எங்கேயும் இந்த x1 x2 மட்டும் ரைட்டில் கொண்டு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் அங்கேயே அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ தட் யூ வில் கெட் x1 x2 ஆல்ரெடி இங்கே இருக்கிறது, இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் x1 x2. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா யூ ஆர் ரிமைண்ட் வித் x1 ஈக்குவல் டு x2. அப்போ நம்ம f of x1 ஈக்குவல் டு f of x2ன்னு எடுத்து x1 ஈக்குவல் டு x2ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ தட் f is 1-1 எப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. சிமிலர்லி f1 x2 தட் இஸ் x1 அண்ட் x2 ஆர் போத் நெகட்டிவாக இருந்தாலும் வில் ப்ரொசீட் வித் தி சேம். அப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் என்ன இருக்கும், f of x1 equal to f of x2. அப்போ வாட் இஸ் யுவர் f of x1, x1 divided by 1 minus x1 which is equal to x2 divided by 1 minus x2. ஏன்னா நெகட்டிவ்னு எடுத்துருக்கோமா, அப்போ இந்த வேல்யூ மாடுலஸ் பிளேஸில் இருக்கிறத நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இதை இங்கேயோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 இன்ட்டு 1 minus x2 is equal to x2 into 1 minus x1. தென் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x1 minus x1 x2. ஸோ இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணால் x2 minus x1 x2. தென் இந்த மைனஸ் x1 x2 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா ஸோ இந்த மைனஸ் x1 x2 ப்ளஸ் x1 x2 கேன்சல் ஆயிரும். தென் யூ ஆர் ரிமைண்ட் வித் என்ன, இங்கே x1 இருக்கும் இங்கே x2 மட்டும் இருக்கும். ஸோ தட் x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு வந்துடுது. therefore f of x1 equal to f of x2ன்னு எடுத்து x1 equal to x2ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ தட் f is 1-1 எப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். ஸோ தட் யுவர் ஃபங்க்ஷன் இஸ் 1-1. தென் ஆன் டூ பேசணும் அடுத்தது. ஸோ ஆன் டூனா என்ன கண்டிஷன், லெட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இங்கே ஆருங்கிறது தட் இஸ் இதிலிருந்து எடுக்கணும், கோடொமைன்லேருந்து எடுக்கணும், சச் தட் ஆர் இஸ் தட் ஒய் இஸ் லைஸ் இன் பிட்வீன் -1 அண்டு +1. ஏன்னா நம்ம கோடொமைனோட ஃபங்க்ஷனை அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட், எஃப் எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள், அதுதான் நம்ம இங்கே அங்கேருந்தால் ஒய் எடுக்கணும். அப்போ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், ஒய்யை சூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் நான் அங்கே எழுதியிருக்கேன், ஒய் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் அந்த ஒய் எங்கே இருக்கணும், -1க்கும் +1க்கும் இன் பிட்வீனில் லையாக இருக்கணும். ஆர் இதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், ஒய் பிலாங்ஸ் டு -1, இப்படி கூட எழுதிக்கலாம். ரைட், இப்படி எழுதுனீங்கன்னா இந்த லைன் எழுதணுன்ற நெசசரி கிடையாது. ஓகே, சரி. ஸோ அப்போ ஒய் இஸ் என்னது, நெகட்டிவ். இஃப் ஒய் இஸ் நெகட்டிவ் தென் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 1 + ஒய்ஏ. ஸோ ஒய் இஸ் நெகட்டிவாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 1 + ஒய் பிலாங்ஸ் டு தி டொமைன் சச் தட். எப்படி இது 1 பை 1 + ஒய், ஏன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன, f of x equal to mod x ன்னு எடுத்துருப்போமா, that is f of x equal to x divided by 1 plus mod x. ஸோ அப்போ நான் நெகட்டிவ்னா இந்த mod x என்ன பண்ணிப்பேன், -xன்னு எழுதிப்பேனா. ஸோ இங்கே வந்து yன்னு எடுப்போம். ஸோ இப்போ எனக்கு இதிலேருந்து x வேணும், அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ இது எங்கேயும் ஸோ 1 - x is equal to என்ன பண்ணுவோம், 1 - x equal to ஸோ y into 1 - xன்னு வரும். சாரி, இந்த y அப்படியே இருக்கும், இந்த 1 - x உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு x. ஸோ இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணால் வாட் வில் கெட், ஸோ y - xy ஈக்குவல் டு x அப்படின்னு வரும். ஸோ இந்த xy ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா y ஈக்குவல் டு x + xy. ஸோ ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா y ஈக்குவல் டு x into 1 + yன்னு வரும். ஸோ அந்த y இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா y by 1 + y ஈக்குவல் டு x. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், y by 1 + y ஈக்குவல் டு x. அவ்வளோதான், கிவன்லேருந்து கொண்டு வரது தான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஸோ இந்த 1 -
xலேருந்து we are getting that value of x. ஸோ இப்படி கிடைக்கும் டொமைனில் such that f of x என்ன f of x பிளேஸில் y by 1 plus yன்னு போட போகிறோம் which is y by 1 plus y divided by 1 plus y by 1 plus y, ரைட். ஸோ இப்போ y by 1 plus y நம்ம என்னவா எடுப்போம், மைனஸாக எடுத்துப்போமா, ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அங்கே மாடுலஸ் வந்து நெகட்டிவ் நம்ம பேசுகிறோம் y வேல்யூ, அப்போ y by 1 plus y டிவைடட் பை இந்த மாடுலஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் நெகட்டிவ், ஆக்சுவலி இங்கே போட்டுக்கலாம் அந்த நெகட்டிவ். ஸோ 1 minus y by 1 plus y அப்படின்னு வரும். தென் இந்த மேலே இருக்கிறது அப்படியே இருக்குது, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன 1 plus y, ஸோ மைனஸ் y டிவைடட் பை 1 plus y. தென் இந்த 1 plus y கேன்சல், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதும் இதுவும் கேன்சல். அப்போ யுவர் ரிமைண்ட் வித் என்ன y by இந்த ப்ளஸ் 1 மைனஸ் y ப்ளஸ் y கேன்சல் ஆச்சுன்னா y by 1ன்னு மட்டும் வரும். ஸோ தட் y by 1 plus y plus y. ஸோ இது ரெண்டு கேன்சல். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் y. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, f of x equal to yன்னு வருது. therefore f is on 2. எப்போ y வந்து நெகட்டிவாக இருக்கப்போ. சிமிலர்லி இஃப் y இஸ் பாசிட்டிவ், அப்போ என்ன வரப்போகுது, பாசிட்டிவ்னா டினாமினேட்டரில் மாடுலஸ் வந்து மைனஸ் ஒய்ன்னு முன்னாடி போட்டோம், இங்கே ப்ளஸ் ஒய் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ளஸ் ஒய் போட்டால் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, x equal to y by 1 minus yன்னு வருது. பிலாங்ஸ் டு ஆர், தட் இஸ் இன் தி டொமைன் சச் தட். எப்படி வருது இது, சேம் இப்போ மேலே பார்த்தா அதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ வாட் இஸ் யுவர் f of x, 1 by x by 1 plus mod x. ஸோ இப்போ பாசிட்டிவ்ங்கிறப்ப ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்துமோ. ஸோ 1 plus x, இந்த f of x நம்ம என்ன பண்ணோம் yன்னு எடுப்போமா. ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y into 1 plus x equal to xன்னு வரும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y plus xy equal to x. ஸோ இதை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா y equal to x minus xy, ரைட். ஸோ தென் எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா 1 minus y, இங்கே y. ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் y by 1 minus y equal to x. ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம், ரைட். ஸோ இது டொமைனில் இருக்கும் such that your f of xனா என்ன அர்த்தம், f of x பிளேஸில் y by 1 minus y போட போகிறோம். ஸோ தட் y by 1 minus y ப்ளஸ் தான், பாசிட்டிவ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 plus y by 1 minus y ப்ளஸ்லேயே எடுத்துக்கலாம், ஏன்னா பாசிட்டிவ்ங்கிறதால. நெகட்டிவ்னா இங்கே மைனஸ் போடுவோம், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இது சேம். ஸோ அப்புறம் இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், y by 1 minus y, இது இங்கே போட்டிங்கன்னா ஸோ 1 minus y plus y divided by 1 minus y. இந்த 1 minus y கேன்சல். ஸோ ஃபைனலி இந்த ப்ளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 1 மட்டும் இருக்கும். ஸோ y by 1 மட்டும் வரும், which is y. அப்போது f of x equal to yன்னு வருது. therefore your f is on 2 also. hence f is both 1 to 1 and on 2. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், ஓவர், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 1 of this exercise, miscellaneous exercise, ரைட். இது ரெண்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா இதில் நம்ம 4 கேஸையும் பார்க்குறோம், ரைட். பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் மாறி இருந்தால் என்ன வரும், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் என்ன வரும், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுனால இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ இன்னும் ஒரு ப்ராப்ளம் இதில் பார்த்துடலாம், அண்ட் தென் ரிமைனிங் திங்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஷோ தட் தி ஃபங்க்ஷன் f is a function from set of all real number to real number given by f of x equal to x cube is injective. ஆல்ரெடி இது நம்ம பார்த்துட்டோம், ரைட். இன்ஜெக்டிவ்னா என்ன, 1 to 1 ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகிறது ஒன்லி 1 to 1 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் என்னது, ஃபார் ஈச் x1, x2 பிலாங்ஸ் டு 1 to 1னா என்ன பண்ணணும், f of x1 equal to f of x2ன்னு எடுத்து x1 equal to x2ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ வாட் இஸ் யுவர் f of x cube, அப்போ f of x1னா x1 cube வரும், which is equal to x2 cube அப்படின்னு நம்ம எடுத்தா when implies x1 equal to x2 அப்படிங்கிறது கேள்வி, ரைட். இது வருமா, x1 கியூபும் x2 கியூபும் ஈக்குவலாக இருந்தால் x1 equal to x2 வருமா. இதே ஸ்கொயராக இருந்தால் கண்டிப்பாக வராது, ஏன்னா இந்த பக்கம் இருக்க ஸ்கொயரை நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும், விச் இஸ் நாட் பாசிபிள். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ x1 equal to x2 வருமானு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இஃப் x1 இஸ் நாட் ஈக்குவல் டு x2 நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்க, x1 கியூபும் x2 கியூபும் நாட் ஈக்குவலாக வந்துடும், ரைட். x1 x2 ஈக்குவலாக இல்லைன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா x1 கியூபும் x2 கியூபும் ஈக்குவலாக இல்லைன்னு வந்துடும். பட் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம்னா x1 கியூபும் x2 கியூபும் ஈக்குவல் சொல்லிட்டோம். ஸோ தட் x1 equal to x2ங்கிறது ட்ரூ, ரைட். ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இந்த டேர்ம். ஸோ அப்போ திஸ் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணோம், f of x1 equal to f of x2ன்னு எடுத்து x1 equal to x2ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. therefore f is என்னது, இன்ஜெக்டிவான்னு கேட்டிருந்தாங்க. எஸ், அது இன்ஜெக்டிவ். இல்லை நான் இதை வந்து டயக்ராம் வச்சு ப்ரூஃப் பண்ணுறேன், டேரெக்டாக தான் ப்ரூஃப் பண்ணுவேன், ஸோ டயக்ராமேட்டிக் அப்ரோச் போடுறேன் அப்படின்னு பண்ணிங்கனாலும் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம், ரைட். ஸோ டேரெக்டாக ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு மேப்பிங் கொடுங்க, எல்லா நம்பருக்கும் மேப்பிங் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நம்பர்ஸும் இருக்குமா,
minus 1.5, minus 1, so 0, 1, 2, 2.5, whatever it is, root 2, ஸோ எல்லா நம்பருமே 1, root 2 எல்லா நம்பருமே இருக்குமா. ஸோ இப்போ இங்கே அதே தான் சேம் ரியல் நம்பர் minus 1.5, minus 1, 0, 1, root 2, 2.5 எல்லா நம்பரும் இருக்கும். ரைட், நான் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுகிறேன். இப்போ இந்த minus 1.5 க்யூப் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், minus 2.25 வருமா. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும், அது minus 2.25 இருக்கும். அப்போ அந்த இடத்துல மேப்பிங் நடக்கும். minus 1 க்யூப் பண்ணால் minus 1, 0 க்யூப் 0, plus 1 க்யூப் plus 1, root 2 க்யூப் பண்ணாலும் you will get the value 2 root 2 அப்படின்னு வரும். ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். தென் 2.5 க்யூப் பண்ணிங்கன்னா you will get the sum number. அப்போ எந்த நம்பரை நான் இங்கேருந்து மேப்பிங் எடுத்தாலும் you are having the some element in the கோடொமைன். அப்போ எல்லா நம்பருக்கும் மேப்பிங் நடக்கும். ஸோ தட் இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும், 1 to 1 கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். அண்ட் இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரைட், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரைட், இன்னும் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் முடிச்சிருவோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்த சாப்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Last